நம்ம ஃபஸ்ட்டு மூவி. ஸோ எடுத்த உடனேயே லவ் மேரேஜ் அப்படின்னு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல? ஆயிடுச்சு சார். ஸோ லவ் மேரேஜ் வச்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். பட் லவ் மேரேஜ் எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து தான் வரீங்க. இந்த பேரை எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் வேணுன்ற ஆசையில் சூஸ் பண்ணது தான் சார் லவ் மேரேஜ். அடுத்து இந்த கதைக்கு தேவைப்பட்டது இன்னொன்று. அண்ட் எல்லாருக்குமே மேரேஜ்னாவே வந்து லவ் மேரேஜ் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ்ன்றது ஒரு போரிங்கான விஷயம் தானே. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் சூஸ் பண்ணுறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். வாழையை நுழையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. விக்ரமரூப் சார், மை கொடுங்க சார். சார், இந்த படம் வந்து 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத இளைஞர்களை பற்றி நிறைய பேசுது அப்படின்னாங்க. சமீப காலமாக 2-3 வருஷத்தில் நிறைய பேர் ஜென்ஸ் வந்து பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் எல்லா பொண்ணும் ஐடி கேட்குறாங்க, இன்ஜினியரிங்காங்க, டாக்டருங்காங்க, மற்ற கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை. இந்த மற்றவங்கலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு மீடியா வச்சுக்கோங்க, கேமராமேன் வச்சுக்கோங்க, நடிகர் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்கவங்கலாம். அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? இந்த படம் என்ன சொல்ல வருது? இது வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. இப்போ நீங்கள் சினிமா இந்த மாதிரி விஷயம்னு சொல்ல போதே எனக்கு பிரியன் சொல்லியிருக்காரு, அவருக்குன்னு கல்யாணம் நடக்குதுங்கிற போது நீ சினிமாவில் இருக்க, உனக்கு எப்படி அவ்வளோ ஈஸியாக பொண்ணு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். ஏதோ ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம். யோசிக்க வேண்டிய விஷயம், ஆனால் ஜாலியாக சொல்கிற விதத்தில் சொல்லியிருக்கோம். நான் இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு, அப்புறம் அதை எடுத்து வேறு ஏதாவது பிரச்சனையாக்கி விட்டுருவீங்க. ஸோ அதனால் உள்ளபடி நல்ல கேள்வி தான். பட் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவரோட அனுபவமே இருக்குது. அதுக்கு தான். சார், சார் மிஸ்கின் சாரை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மேடையில் வாங்குவாங்கன்னு வாங்கினாரு. ஆமாம், பார்த்து இதே இடத்துல அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டவர், திடீர்னு அவருக்கு நடிக்கிற படத்துலேயே, அவர் வில்லனாக நடிக்கிற படத்துலேயே இறக்கிருக்கீங்களே, அவர் வாய்ஸை எப்படி சூஸ் பண்ணீங்க? அவர் பாடுவாரான்னு முதல்ல இது பண்ணீங்களா? இல்லை, இது இந்த கேள்வி மிஸ்கின் பாடினதை பற்றி பேசணுமா இல்லை அதை பற்றி சொல்லணுமா? எப்படின்னாலும் சொல்லலாம். அது இல்லை என்னன்னா, சிசி நம்ம கலைஞர்களாக இருக்கும் பொழுது, நம்ம உணர்ச்சி பெருகும் பொழுது நம்ம சிலது பேசலாம். ஆமாம்மா, இல்லை என்னன்னா, அதான் அது ஒரு இஷ்யூ சார்ந்து அவர் பேசினாரு. பட் தனிப்பட்ட முறையிலலாம் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் அப்படியும் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி மிஸ்கின் சார்கிட்டையுமே நான் சொன்னேன், அவர் இந்த படத்தில் பாடி சூப்பர் நடிச்சிருக்காரா, சூப்பர் அப்படின்னு தான். ஸோ கலைஞர்கள் என்னென்னா, இப்போ பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்போது இவருக்கு அவர் போட்டி, அவர் இவரை சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலாக உள்ள எதுவுமே இருக்காது. அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம இருக்கணும். ஸோ அதனால் இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே, என்ன மனிதர்களாக படாத கஷ்டம் கிடையாது. இல்லை, நிறைய இடிப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரோம். ஸோ அதனால் அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஸ்கின் சார் பாடினதுக்கு வரேன். எனக்கு வந்து பொதுவாகவே முதல் படத்துலேருந்தே அவருடைய வாய்ஸில் ஏதோ அவர் நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆள். என்னோட குருநாதர் வந்து சஞ்சய் சுப்பிரமணியம் சொல்லி ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும், சங்கீத கலாநிதி, ரொம்ப பெரிய இசையில் வந்து ரொம்ப வல்லுநர்களுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க. ஸோ அவரும் மிஸ்கின் சாரும் ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க, மியூசிக் பற்றி பேசுவாங்க, லிட்ரேச்சர் பற்றி பேசுவாங்க. நான் பேசும்பொழுதுமே வந்து உங்களுக்கு சொல்லி தெரியணுன்றல அவ்வளோ ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அவர் அப்சர்வ் பண்ணாத விஷயமே கிடையாது. மியூசிக்னு வரும்பொழுது அவர் சிலது எதிர்பார்ப்பார் இல்லையா. ஸோ அந்த தயக்கம் இருந்தது. இந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புகிறோமே அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. பட் அதை கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கே, இந்த இடம் கையில் வந்ததெல்லாம் காணாமல் போகுது, இந்த லைனில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்லாம் நோட்டீஸ் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப சிறந்த பாடகர். ஆக்சுவலாக அவர் இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு நான் அவர் பாடி ஒரு படத்தில் கேட்டேன், ஒருத்தங்க ப்ளே பண்ணி காமிச்சாங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ அதனால் அவர் மியூசிக்குமே கற்றுக்கிறார், மியூசிக் படிக்க கூட செய்வாருன்றத கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் ஒரு மியூசிஷியனாக தான் அவரை பாட கூப்பிட்டேனே தவிர ஒரு விளம்பரத்துக்காகவோ அதுக்காக கூப்பிடல. ஆக்சுவலாக ஒரு சிங்கராக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் பாடினான்றது தான் ஐடியா. தேங்க்யூ. டைரக்டர் சார், இப்போ லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜுங்கிறது ஒரு சமூகத்தில் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே அடங்கி திருமணம் செய்கிறது. லவ் மேரேஜுங்கிறது சில கட்டுப்பாடுகளை மீறி திருமணம் செய்கிறது. இப்போ இது லவ் மேரேஜ் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் படம் எடுத்துறீங்களா, இல்லை தவறுன்னு சொல்லி படம் எடுக்கிறீங்களா? இல்லை சார், எது ரைட் எது தப்புன்னு சொல்கிறது அளவுக்கு நான் இல்லை சார், எனக்கு அது ஐடியா இல்லை. நான் ஜாலியாக ஒரு படம் பண்ணுன்ற ஜோனில் தான் எடுத்தது சார். இந்த படத்தில் கருத்தோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி லவ் மேரேஜை ஆதரிக்கிற மாதிரியோ சரி, அரேஞ்ச் மேரேஜ் எதிர்த்து பேசுகிற மாதிரியோ இல்லை. அது அப்படி இல்லை.
பட் பர்சனலாக கேட்டிங்கன்னா வேணால் சொல்லலாம் சார். பர்சனலாக லவ் மேரேஜ் ஒரு பெட்டர் சாய்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அது பெட்டராக இருந்திருக்கு. நான் லவ் மேரேஜ் பண்ணேன், எனக்கு பெட்டராக இருந்துச்சு. எல்லாரும் அதே மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கலாம் சார். டாக்டர் சார், சார் லவ் மேரேஜ் அதில் லவ்வில் மேலே வந்து ஒரு அண்டர்ஃபீல் கோடு வருது. ஏன் அந்த அண்டர்ஃபீல்? ஏன்னா வந்து இப்போ நம்ம படித்தோன்னு வச்சிங்களேன், பாதியில் நிப்பாட்டினா அந்த கோடு போடுவாங்க. ஏன் அந்த கோடு? ஒருவேளை லவ் மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலையா? சார் உண்மையை சொல்லணும்னா இதுக்கு ஏதாவது இன்டெலெக்சுவலாக சொல்லணும்னு ஆசையாக இருக்குது சார். சொல்லுங்கள். ஜெனுனாவே டிசைனர் தான் சார் பண்ணார். இது இதுலேருந்து ஏதாவது எடுத்து சொன்னால் சூப்பராக இருக்கும், ஏதாவது கண்டென்ட் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு டக்குன்னு தோண மாட்டேன், அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக வரல சார். ஐயா வந்து சொல்லிட்டுருப்பா டக்குன்னு, எனக்கு வர மாட்டேங்குது. உண்மையாகவே டிசைனர் பண்ணி கொடுத்தாரு சார். என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், ரொம்ப இது பார்க்குற ஒரு ராசி பார்க்குற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், இங்கே கூட இருக்காரு, சொல்ல விரும்பல. அவர் வந்து மேலே இழுத்து இருக்கு, இது கீழே இறங்கி இருக்கு, என்ன ராசி பார்த்தீங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் இப்போ 8-10 வருஷம் சினிமாவில் இருந்து இப்படி ஒரு ராசி யாருமே சொன்னது இல்லையே, எப்படின்னு யோசிச்சார். இப்போ நீங்கள் அதை கேட்கும் போது எனக்கு அதுதான் சார் ஞாபகம் வருது. பட் ரேண்டமாக டிசைனர் பண்ணார் சார், எல்லோ டூத், ஒரு கேரளா டிசைனர் சார். மியூசிக் டாக்டர் சார், சார் எப்பவுமே வந்து மிஸ்கின் சார் வந்து இளையராஜா பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டே இருப்பார். அவர்கிட்ட கேட்டால் பாடல்கள் வந்து என்ன வேணால் சொல்லுவார். ஸோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா, இல்லை அவர் அவர் பண்ணுற பாட்டு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரா, மென்ஷன் பண்ணியிருந்தாரா ஏதாவது? என்ன உங்கள் லாஸ்ட் இது இல்லை என்னன்னா இளையராஜாவுக்காக தான் நான் பாடுவேன்னு ஏதாவது சொல்லியிருந்தாரா? இல்லை, அவர் நம்மளுக்காக பாடியிருக்காரு. அப்படி இல்லை. அதாவது என்னன்னா, நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் உங்க கேள்வின்னா, அவர் வந்து ரொம்ப என்டார்ஸ் பண்ற ஒரு கலைஞராக இளையராஜா சார் தான் இருக்காரு. மற்றவங்களுக்கு எப்படி பாடுறாரு அப்படின்றதான் உங்க கேள்வியா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம எல்லாருமே இப்போ நானுமே வந்து ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடினேன்னு ரிலீஸ் ஆகலாது. பட் இளையராஜா சார் வந்து ஒரு பெரிய நட்சத்திரம் மாதிரி, அவர் ஒளி வந்து யார் மேலேயுமே படாமல் இருக்காது. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் ஒரு ஃபேனாக தான் அவரை சொல்கிறேன். அண்ட் சிறந்த ஒரு கலைஞர் அண்ட் ஒரு நம்ம எல்லாருக்குமே சீனியர் இண்டஸ்ட்ரியில்ன்ற முறையில். பட் மிஸ்கின் சார் வெரி வெரி ஓப்பன் ஃபார் கொலாபரேஷன். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டிருந்தாருன்னா இந்த பாட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டார் என்கிட்டேருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான பாட்டா அந்த மாதிரி இவன் அனுப்புவான் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் நம்ம அனுப்பின பாட்டு அந்த மாதிரி இல்லைன்னா கூட அந்த பாட்டுக்கு நம்ம கொலாபரேட் பண்ணலாமே, ஜாலியாக ஒரு பாட்டு பண்ணலாமேன்ற இதுதான். பொதுவாகவே அவரை பற்றி நான் மிஸ்கின் சாரை பற்றி ஒன்று கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். அவர் வந்து சினிமாவை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசுறதுனால அவர் வந்து என்னமோ ரொம்ப சீரியஸான ஆள், அவருக்கு ஐ மீன் ஒரு ஃபன்னியாக இருக்க மாட்டார், ஜோவிலாக இருக்க முடியாதுன்றல ரொம்ப லைட் ஹார்ட்டடான பர்சனாக தான் எனக்கு தோணார் என்னோட இன்ட்ராக்ஷன்லேருந்து. அண்ட் இளையராஜா சாரோட லவ் வந்து அவரோட பர்சனல் லவ். பட் உங்களுக்கும் தெரியும், நான் வந்து ராஜா சாரோட பெரிய ரசிகன் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு புள்ளியில இணைஞ்சோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சென்சிபிலிட்டி பிடிச்சதுனால மேபி அப்படி தோணுச்சு. மிஸ்கின் சார் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரா பாடுறதுக்கு? 2 மணி நேரத்துல முடிச்சுட்டாரு. ஆக்சுவலா ஒரு பாட்டு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டாரு, வந்துட்டு பாடிட்டு அப்படியே கிளம்பிட்டாருன்னா அடுத்த ஒரு ஷூட் இருந்தது, ரொம்ப அருமையா பாடினாரு. சார் மிஸ்கின் சார் எப்பவுமே எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வருவார். லாஸ்ட்டு ஒரு மேடையில் வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டு 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் வருவேன்னு சொன்னார். நீங்கள் என்ன கூப்பிட்டு பார்த்தீங்களா? இல்லை, எனக்கு அதை பற்றி தனிப்பட்ட கருத்து எனக்கு தெரியவும் தெரியாது. தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடிய ஆள் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியல. சார் மைக் சார், நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்னு நினைக்கிறேன். ஆனால் அன்னை இல்லத்தில் நிறைய காதல் திருமணம், இப்போ கூட காதல் திருமணம் நடந்திருக்கு. உங்களோட தனிப்பட்ட பார்வையில் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்? தனிப்பட்ட முறையில் லவ் இல்லாமல் மேரேஜ் ஒர்க் ஆகாது, அது தெரிஞ்ச ஒரு விஷயம். காலம் மாறிக்கிட்டு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி படங்களும் மாறிக்கிட்டு இருக்கு. படங்கள் மாறுறதே மக்களுக்காக தான், மக்களும் மாறிட்டாங்கன்னு நம்புகிறேன். ஸோ லவ் தான். ஆக்சுவலி லவ் அண்ட் மேரேஜ் ரெண்டுமே 2 விதமான ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே போயிட்டே இருக்கு. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போக போக லவ்லேயும் கமிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த படத்தில் ஏதாவது மெசேஜஸ் இருக்கா மேம்? மெசேஜ் நம்ம ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த மெசேஜ் அளவுக்கு நம்ம சீரியஸாக பேசலாம் அந்த விஷயத்தை, அதையுமே ஜாலியாக தான் பேசியிருக்கோன்றதுனால அது மெசேஜாக எடுத்துக்க முடியல. பட் கண்டிப்பாக டேக் அவே இருக்கு மேம். ஆப்வியஸாக அவங்கவுங்க சாய்ஸ் தான். நான் இப்போ என்னோட சாய்ஸ் தான் சார் ஃபஸ்ட் சார் கேட்ட சார் கிட்டே சொன்னேன். லவ் மேரேஜ் இஸ் மை சாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்கவுங்க சாய்ஸ்க்கு விட்டுறது பெட்டர். இப்போ வந்து எனக்கு கடவுள் புண்ணியத்தில் லவ் பண்ண ஒருத்தவங்க கிடச்சாங்க, என்ன லவ் பண்ணாங்க திரும்பன்ற போது எனக்கு அது மேரேஜுக்கு போய் நின்றுச்சு. நான் வாய்ப்பு கிடைக்காம சுற்றிட்டு இருந்தால் வந்து நான் லவ் மேரேஜ்னு சொல்லியிருக்க மாட்டேன் சார்கிட்ட, அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டுன்னு இருப்பேன். எங்கள் அப்பா காலில் போய் விழுந்து ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னு கேட்டிருப்பேன். ஸோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் தான், எது கிடைக்குதோ, எந்த வாய்ப்பு கிடைக்குதோ
அதை சூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் எனிதிங் இஸ் பெட்டர், போத் இஸ் தேர் சாய்ஸ் தான். ஓகே, நம்ம டைட்டிலில் வந்து அந்த மேலே இருக்கிற கோடு இருக்கு இல்லையா, ஸோ டு பி கண்டினியூடுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். லவ் ஹேவ் டு பி கண்டினியூட் அப்படின்னு. இது இப்போ ஏன்னா படிச்சுட்டு இருக்கிற விஷயத்துக்கு தான் மேலே கோடு போடுவாங்க இல்லையா? ஓகே, நான் படிக்கவே மாட்டேன் மேம். ஸோ லவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. சூப்பர் மேம், எனக்கு இப்போ அப்படி தோணுது மேம் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேங்க மேம். சாண்டலாம் சார், இந்த சாங் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து 90ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போடுங்க, அந்த லவ் ஃபீல் அந்த மாதிரிலாம். நீங்கள் 90ஸா இல்லை 80ஸா? நான் 87 பானு, டெக்னிக்கலி 90s கிட்டு. என்னென்னா மியூசிக்கில் வந்து இப்போ மியூசிக்கோடைய பரிமாணம் மாறி இருக்கிறது உண்மைதான். பட் ஆனால் உணர்ச்சி வந்து பழைய மியூசிக்கில் நிறைய இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பிரதிபலிப்பு நம்ம கேட்டு வளர்ந்ததை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது யாருன்றதுக்காக அதை நம்ம திரும்ப அதை இது பண்ணுறோம். இன்னொன்று, நம்ம மண்ணிலே இருக்கிற இசையோட ஒரு நீட்சியாக நம்மளும் இருக்கணும்ல. நம்ம இந்த மரத்தில் தான் நம்ம ஒரு சின்ன இலையாக இருக்கும். நம்ம வேற ஏதோ ஒரு இதை வந்து இம்பைப் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிரவுண்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றனால ரெப்ரசன்டேஷனுக்காக மேக் ஷுர் நம்ம ஒரு கேட்டால் இது எந்த ஒரு மியூசிக் அப்படின்னா தமிழ் மியூசிக் அப்படின்னு யாராவது சொல்லணும் உலகத்தில். ஸோ அதுக்காக தான் நான் மேக் ஷுர் அந்த நேட்டிவான விஷயத்த அலைவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். டேரக்டா சார், நீங்கள் டாக்டருக்கு இது பண்ணிக்கணும்னு சொன்னாங்க சார். ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா குணமாயிட்டா ஒரு ராசியான டாக்டர் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் ராசியான டைரக்டராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன் சார், இருக்கணும்னு ஆசையும் படுறேன். டைரக்டர் சார், அதே கேள்வி டாக்டர் கேள்வி. நீங்கள் டாக்டர் படிப்புலாம் அவ்வளோ முக்கியமானது, ஒவ்வொரு சீட்டுக்கு அவ்வளோ போராடுறாங்க. நீங்கள் டாக்டர் அவ்வளோ படிச்சுட்டு பேஷண்ட் பார்த்துட்டு டைரக்டராக இருக்கீங்களே, ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் படித்தா அந்த கோர்ஸில் யாராவது பார்த்து ஏதோ ஒரு இது பண்ணி ஒரு எவ்வளோ மக்களை காப்பாற்றிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னா டாக்டரா? எவ்வளவோ சொன்னேன் சார், எங்கள் அப்பா கிட்ட இதை தான் இதே தான் சார் சொன்னேன் சின்ன வயசுலேயே. நீங்கள் சொல்கிறதே வேறு டோனில் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லி பார்த்தேன். அவர் அக்செப்ட் பண்ணிக்க தயார். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒன்று இருக்கும்ல சார், சினிமாவுக்கு போகிறான் வீட்டிலேருந்து ஒருத்தன்னும் போது ஒரு ஸ்டெப் பேக் ஐயோ பயந்துருவாங்க சார். ஸோ எடுத்த உடனே ஒரு 99% ஃபெயிலியர் ரேட் இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு. நீ போகிற நாளை பின்ன சிக்கி சின்னாமனை போய் நடுத்தருக்கு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. வடிவேலோட அப்பா கொடுப்பாரு சார், பொட்டியை தர உதவுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எங்கள் அப்பா அந்த டாக்டர் டிகிரி கொடுத்தாரு நம்புறேன் சார். ஆனால் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் சார். ரொம்ப பெரிய போராட்டம் சார். 5.5 வருஷம் டிகிரி சார், 6.5 வருஷம் படித்தேன் சார். டிபார்லாம் ஆகிட்டேன் சார். ரொம்ப பெரிய போராட்டமாக சார் இருந்துச்சு. விக்ரம் சார், டேரக்டர் ஸ்டேஜில் சொன்னாங்க எனக்கு கதையே சொல்ல தெரியாது சொல்லிட்டு யாரும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னாங்க. சார் அவர் கதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு கொடுக்கும்போது? இல்லை கதை சொல்ல வரவங்க வந்து எப்பவுமே ஒரு பயத்தோடு வருவாங்க. அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ஆக்குறோமோ அதே மாதிரி அவங்களும் ஆகுவாங்க. ஸோ அவர் அப்படிலாம் சொல்கிறாரு, நல்லாவே பேசுகிறாருல்ல, இப்போ தான் பார்க்குறீங்கல்ல, நல்லாவே சொன்னார் கதையை, என்ன தேவையோ அதை சொன்னார். அதை எடுத்து மிச்சதை வந்து எனக்கு நான் ஸ்கிரிப்ட் படிக்க பிடிக்கும். அதனால் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்து படித்தேன். சரி, எஸ், தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே என்னோட ஒரு பிக் பிளஸிங் ஃப்ரம் காட்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே டைரக்டோரியல் டீம் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ், ஸ்பெஷலி ஸ்ரீநிதி சார், கார்த்திக் சார், ஷண்முகம் சார், எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி for somebody like me to debut in Tamil, and அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என் கூட நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் என்னோட பெரிய பாக்கியம். என்னோட காஸ்ட் எல்லாரையும் பார்த்தா எனக்கு ஐ திங்க் ஐம் த லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இன் த குரூப். ஸோ அவங்க கூட என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு கிடைச்ச லேர்னிங், அதுக்கும் மேலே மோர் தென் த க்ரூ, ஐ திங்க் இப்போது ஐ see them as my family. So I'm like very happy and blessed in a way that I got to work with all of them. And of course Vikram Prabhu sir, I don't know what exactly I have to say because he's extremely fun and friendly. So I'm very happy that I got to know you, and to know you as a person, like when acting with you is like a completely different feeling. So thank you so much.
And Sean sir, like your music, this has elevated the whole movie into another level. So thank you so much for that. And yeah, and lastly, all the directorial team and the DOP sir and the costume department, everyone, they have put their heart and soul into this movie. Adukku, I think all your hard works, it has to pay. So my best wishes to the entire team. And yeah, thank you so much. அனைவருக்கும் வணக்கம். லவ் மேரேஜ் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்கும். ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் எப்படின்னா அந்த படத்துக்கு ஷூட்டிங் போனப்போ அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஒரு மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப காமெடியாகவும் அதே மாதிரி ரொம்ப இயல்பாகவும் நல்லா இருந்துச்சு படம். இந்த படத்தை இயக்குன தம்பிக்கு வந்து என்னுடைய நன்றி சம்பவத்துக்கு. ஏன்னா வந்து பிரியன் வந்து இந்த மாதிரி திடீர்னு, ஏன்னா இவங்கெல்லாம் அப்கமிங் டேரக்டர்ஸ், டக்குன்னு ஒரு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கதையில் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக, இப்போ நம்ம நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கல. ஆனால் இது வந்து ஒரு த்ரூ அவுட் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஒரு படத்தில் நல்ல ஒரு கேரக்டர். அதுக்கு ரொம்ப நன்றி. டக்குன்னு வந்தனால பரபரப்பாக பேச முடியல. அதே மாதிரி விக்ரம் சார் கூட நான் வந்து நிறையா படம் பண்ணியிருக்கேன். நம்ம அரிமணியில் ஆரம்பித்து நிறையா ட்ராவல், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சில ஹீரோக்கள்கிட்ட பண்ணுறப்ப ரொம்ப ஒரு அன்பை செலுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா வகையிலுமே அன்பு செலுத்துவாங்க. நம்மகிட்ட கேர் எடுத்துக்கிறாகட்டும். அதே மாதிரி வெளியூர்லாம் போயிட்டோன்னா சிவாஜியார் ஃபேன்ஸ், அவங்க அப்பா ஃபேன்ஸ்லாம் சாப்பாடு அவ்வளோ கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அன்பான ஒரு கதாநாயகன். இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு ஃபஸ்ட் ஃபிலிம் நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல ஒரு படங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனிதர்கள். அதனால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒரு நல்ல படம் தொடர்ந்து வரும். இந்த படம் மாபெரும் வெற்றி பெரியான வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த படம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பிரேக்காக இருந்து நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க. சில மேடைக்கு வர முடியாது நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லைஃபாக இந்த படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என ஆள்பவனே, குருநாதா பக்ரிசாமி. வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முதல்ல நான் தேங்க் பண்ண நினைக்கிறது வந்து இந்த படத்துக்காக, லவ் மேரேஜ் எனக்கு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுவராஜ் தான். ஸோ யுவராஜ் கிட்ட தான் முதல்ல இந்த படத்தை பற்றி நான் பேசினேன். அவர் மூலமாக தான் வந்து சண்முகா பழக்கம். ஸோ அப்படி தான் அந்த படம் நடந்துச்சு. ஸோ தேங்க்யூ யுவராஜ். முதல்ல உங்களோட ஆரம்பிக்கிறேன். தேங்க்ஸ் சார். லவ் மேரேஜ் வந்து முதல்ல எனக்கு சண்முக பிரியன் அவர் வந்து கதை சொல்லி பிட்ச் பண்ணி அந்த பிட்ச் டெக் மாதிரி ஒன்று காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தோட விஷுவல் பேலட் மாதிரி ஒரு மூட் போர்டு மாதிரி ஒன்று காமிச்சார். அதை பார்த்த உடனே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருந்தது, ஒரு ஹாப்பியான. ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து நான்லாம் வளரும்பொழுது நான் ஒரு 90s கிட்ஸ் அப்படிங்கிறதுனால தேட்டருக்கு போனோம்னா ஒரு தமிழ் படம் பார்க்கணுன்னு தான் நம்ம போவோம். இப்போ வந்து நம்ம பேன் இண்டியா படங்கள் பார்க்குறோம், பேன் சவுத் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம். பட் வந்து எனக்கு வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்த டூரிஸ்ட் ஃபேமிலியுமே சொல்கிறேன், ஒரு நல்ல தமிழ் படம் பார்த்த ஒரு உணர்ச்சி எல்லா படமும் நம்மளுக்கு கொடுக்குமான்னு தெரியாது. நிறைய மற்ற லாங்குவேஜ் படங்களும் இங்கே ஹிட் ஆகுது. பட் ஆனால் தமிழ்நாடுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் ஆஃப் சினிமா ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து அவர்கிட்ட ரொம்ப நான் பார்த்தேன். சண்முக பிரியனுடைய டேஸ்ட்டில் அது ரொம்ப மியூசிக்கல் பர்சன். பாட்டுனா வந்து டக்குன்னு வைப் ஆகிடுவார், ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மியூசிக் மேக்கிங் ப்ராசஸே நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில். ஸோ வந்து இட்ஸ் பிகம் மை வெரி குட் ஃப்ரெண்ட் நோ. இன்னும் தொடர்ந்து நிறைய வேலை பண்ணுவோம். பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் லவ் மேரேஜ் டு மீ. அவ்வளோ அருமையாக இயக்கியிருக்காரு படத்தை. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து எனக்கு அவரை பார்த்தா, அதாவது அன்னைக்கு யாராவது சொன்னாங்க அவர் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிரவுண்டடாக இருப்பார் பார்க்கறதுக்கு. டைரக்டர்ஸ் வந்தால் பொதுவாக டைரக்டர் வந்திருக்காங்கன்னு கூட தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு பந்தா இல்லாத ஒரு ஆளாக இருந்தார். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி ஒரு ப்ரமோஷனுக்கு போகும்போது. பட் வந்து ஒரு 10 வருஷமா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. நிறைய முக்கியமான படங்களை அசிஸ்ட் பண்ணியிருக்காரு, நிறைய டிஸ்கஷன்ஸ்ல இருந்திருக்காரு, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. ஸோ முதல் படம் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா வந்து பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அதை நான் ஒரு ஸ்பெஷலான விஷயமா பார்க்குறேன். ஸோ இந்த நேரத்தில் என்னோட வாழ்த்துக்கள் அவருக்கு. நம்ம படம் ஜெயிக்கணுன்றது நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் தயாரிப்பாளர்கள் அஷோர் ஃபிலிம்ஸ், அவங்க ஸ்வேதாவும் தீரஜும் ரொம்ப பேஷனோட இந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க. அண்ட்
எவ்ரி டைம் நான் தீரஜ் அவரை மீட் பண்ணும்போது எல்லா சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ்லையுமே தெரியும் அவர் வந்து எந்த மாதிரி படங்கள் பார்க்குறாரு, எப்படி ஒரு ரசிகனாக இருக்காரு சினிமாக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து திஸ் கமிங் ஃப்ரம் பேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ திரைப்படங்கள் பொதுவாக வர்த்தக கட்டாயங்களுக்குள்ளே இயங்குறதுனால இப்போ பேஷன்ன்றதுக்கு எவ்வளோ இடம் இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் பேஷனோட அதை சேர்த்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணக்கூடிய அந்த வர்த்தக அறிவுமே அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு கிரேட் பெட் இந்த படம். ஸோ அதில் நான் இருக்கிறத சந்தோஷப்படுறேன். நீங்கள் தயாரித்ததுக்கு ரொம்ப நன்றி. மூணாவது முக்கியமான ஆள், அவர் மூணாவதாக சொல்லக்கூடாது, ஆனால் முதல்ல சொல்லியிருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் சக்தி சார். அவரோட லோகோ போட்டாலே வந்து அந்த படத்துக்கு ஒரு மதிப்பும் ஒரு அங்கீகாரமும் சிம்பிளி அவரோட பேர்னால மட்டுமே. ஏன்னா அதுதான் அவருடைய இந்த இத்தனை வருஷ சினிமா ஜேர்னியில் நம்ம பார்த்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். எப்பயுமே நல்ல படங்கள், ரொம்ப ஒரு நெருக்கடிகளுக்குள்ள ஒரு இந்த மாதிரி படங்கள், அதாவது ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான படங்கள் பண்ணும்போது எப்பயுமே எங்கள் கூட நின்றுருக்காரு. குட் நைட்லேருந்தே அதுக்கும் முன்னாடியிலேருந்தே எவ்வளவோ படங்கள். நீங்கள் மேந்தி சர்க்கஸ் ஆடியோ லான்ச்சில் பேசினது இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த படத்தில் ஒரு 2 பாட்டு ஹிட் ஆச்சு. ரொம்ப கோடி அருவி ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. பட் அது அந்த படத்தில் மற்ற எல்லா பாடல்களையும் கேட்டு அதை பற்றி அவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு அவருக்கு அவசியமும் இல்லை, நேரமும் இருக்குமான்னு தெரியல. பட் நான் பண்ணுறேன்னு அதை ஸ்பெஷலாக கவனித்து என் மேலே ஒரு அன்பு வச்சு அதை இது பண்ணுவார். எப்பயுமே ஒரு பெரிய சப்போர்ட்டர், ஒரு விஷயம் சார். தேங்க்யூ. உங்கள் பேரும் இதில் அசோசியேட் ஆகிருக்கு, ரொம்ப ராசியான விஷயமா பார்க்குறேன். அண்ட் விக்ரம் பிரபு சார், நான் வந்து இவ்வளோ கர்டியஸான ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கேனான்னு தெரியல இந்த இண்டஸ்ட்ரியில். அவ்வளோ கர்டியஸான ஒருத்தர், அவ்வளோ கண்ணியமான, ரொம்ப நேர்மையான, ஸ்ட்ரைட் அஸ் நேரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மனிதர். அவரோட படங்களும் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவர் கூட ஆல்ரெடி ஒரு படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு புது ஆரம்பமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அவரோட நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கேன் நிறைய வாட்டி. பட் இந்த படம் ரொம்ப அழகாக அமைஞ்சு வந்தது. ஆல்பமுமே சொல்கிறேன், அவரும் ஒரு ஃபேக்டர். ஆக்சுவலாக அவருக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் பண்ணணும்னு சொல்லி தான் நானும் சண்முகப்பிரியனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சோம். அதை பண்ணியிருக்கோம், நம்புகிறோம். மிஸ்கின் சாருக்கு பெரிய நன்றி. இந்த நேரத்தில் ரொம்ப திடீர்னு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் அவரை பாட கூப்பிட்டேன். சொன்னேன் இந்த மாதிரி, சார் இது நான் அமைச்சிருக்கேன்றனால இது பாட்டு ஒரு வாட்டி கேட்டுறீங்களா அப்படின்னா, இல்லை என்ன மாதிரி பாட்டு இல்லை சூப் சாங் தான் அப்படின்னு சொன்னேன். பட் கேட்டு சிரிச்சாரு. அப்புறம் வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடினாரு. ஒரு முழுமையான கலைஞன் மிஸ்கின் சார். அவர்கிட்ட பேசும்போது ஒரு வாட்டியும் அவ்வளோ ஒரு ரொம்ப அழகான விஷயங்கள் கற்றுக்கலாம். அன்றைக்கி கூட ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருந்தார், இந்த மாதிரி பாட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா, என்ன அனுப்பவே இல்லை அப்படின்னாரு. சரி, நான் அப்புறம் அனுப்புனதுக்கப்புறம் என்னப்பா குரூப்பில் நிறைய சுற்றிட்டு இருக்கியா, அப்பப்போ சாலிட்யூட் வச்சுக்கோ, சாலிட்யூட் தான் நம்மளோட ஆர்டிஸ்டுக்கெலாம் வர்ஜினிட்டி மாதிரி அப்படின்னு சொன்னார். ஸோ அப்பப்போ ஒரு பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம் கிடைக்கும் அவர்கிட்டருந்து. ஸோ அவரோட வைப்ரேஷனும் இந்த ஆல்பமோட சேர்ந்தது நாங்கள் பண்ண ஒரு பெரிய புண்ணியம் தான் நினைக்கிறேன். மோகன்ராஜன் சொல்லவே தேவையில்லை, என்னோட சகோதரர். அதாவது நான் வெறும் நூல் தான், அதில் இருக்கிற பூ அவருடைய வார்த்தைகள். அதனால் அந்த மாலையில் முக்கியமான காம்பனண்ட் அவர் தான். எவ்ரி டைம் அவரோட உட்காந்து பாட்டு எழுதும் பொழுது எனக்கு அதாவது உங்களுக்கு கம்ஃபர்ட், அதாவது ஒரு நெருப்பு முன்னாடி உட்காருங்க, ஒரு நல்ல ஒரு தகதகான்னு ரொம்ப கோல்டான ஒரு நைட்டில் ஒரு நெருப்பு முன்னாடி உட்காரும்போது ஒரு கம்ஃபர்ட் வரும். அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. அவரை பார்த்தா ரொம்ப அப்படியே ஒரு ரூம்ல நுழைஞ்ச உடனே ஒருத்தர் வந்தாங்கன்னு தெரியும்ல, அந்த மாதிரி இருக்காது. பட் சைலண்டா பின்னாடி ரொம்ப ஒரு சூட்சமமான சில வேலைகளை இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற அந்த எழுத்துக்களுக்குள்ள அவர் ஏற்றிட்டு இருக்காரு, இந்த சில பிலாசபிஸ்லாம். ஸோ இந்த படத்துலையுமே காதலுக்கு அவ்வளோ அழகான வரிகள். பெஜரானன்ற பாட்டில் கூட சரணம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கடைசி 4 வரிகள் தங்கிலீஷ் எழுதுவார். அது மாதிரி தமிழ் வரணும், தமிழில் எழுதணும்னு இந்த காலத்து இளைஞர்களுக்கான இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் தமிழையும் கூட அவ்வளோ அழகாக கடத்திடுவார் உணர்ச்சிகளை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். திரும்ப ஒன் மோர் டைம், நம்மளுக்கு இது எத்தனாவது டைம் தெரியல, பட் தொடரட்டும் இந்த பயணம். அண்ட் அருள்தாஸ் சார், நான் அவரோட ட்ரிப்பெல்லாம் போயிருக்கேன். ஆக்சுவலாக ஜோக்கர் டைமில் நம்ம ஒரு டிரைவ் போயிட்டு வந்தோம். அந்த ஷூட்டிங் போகிற லொக்கேஷன், இந்த ஆடிஷன் பண்ணும்பொழுது அவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு வந்தோம், யுவார் சார், நானும் அவர். ஸோ இப்போ கூட கல்யாண கலவரம் பாட்டும் போது கூட பேசிட்டு இருந்தோம். அவ்வளோ அருமையான கலைஞர். இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எத்தனை பேரால பண்ண முடியும்னு தெரியல இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா ஒரு சில கேரக்டரை பார்த்தா நமக்கு பயங்கர கோவம் வரும், பயங்கரமா அவங்களையோ சும்மாரே அப்படின்னு சொல்லணும் போல இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கலைஞர்களுக்கு தான் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி, அந்த ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனை கிரியேட் பண்றதுக்கு அவங்க பண்ற விஷயங்கள் அவ்வளோ ஒரு இது. அண்ட் சூதுகவும் படத்துல தான் முதல் நான் அவரோட ஃபேன் ஆனேன். இந்த அண்ணன் ஒரு கேரக்டர்ல வருவாரு. ஏன்னா அந்த படத்தை ஸ்கோர் பண்ணும்போது நானும் அந்த படத்துல வேலை பண்ணதுனால அவ்வளோ ரசிச்சு பார்ப்போம். அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் உங்களோடது. நீங்கள் இந்த படத்தில் பணி புரிஞ்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுஷ்மிதா பட் ரொம்ப அதாவது அவர் சொன்னார் சண்முகப்பிரியன் ஒரு இன்டர்வியூவில், ரொம்ப லட்சணமான ஒரு முகம் வேணும் அப்படின்னு நான்
கேட்டு தான் அவங்கள வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முற்றிலும் 100% ரொம்ப பொருத்தமானவங்க. அதே மாதிரி திறமையிலையும் வந்து அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அந்த டிமிடான ஒரு இன்ட்ரோவர்டட் கேரக்டரை வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக டிக்னிஃபைடாக கேரி பண்ணியிருக்கீங்க. வெல்கம் டு தமிழ் சினிமா. நீங்கள் இன்னும் மேலே மேலே நிறைய உயரம் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எடிட்டர் பரத், ஒன் ஆஃப் த பில்லர்ஸ், நம்ம $1 மில்லியன் குடும்பத்தில் ஒரு பில்லர், அவரும் முக்கியமான பில்லர். அதனால ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு இந்த படத்தில். கண்டிப்பாக அந்த படத்துடைய கதை அம்சத்துக்கு அவ்வளோ ஒரு உயிர் சேர்த்திருக்காருன்னு சொன்னோம். முருகானந்தம் அவர் வந்து என்னுடைய பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் ஒரு கடையில் மிட் நைட் போய் டீ குடிப்போம் ஒரு டைமில் எவ்ரிடே. அதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த படத்தில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த இதற்கு தானே ஆசைப்பட்டா இல்லை அவர் பண்ண அந்த ரோல் வந்து அது ஒரு ஐகானிக் ரோலு. அதுலேருந்து நான் அவரோட ஃபேன் ஆகிட்டேன். இன்னி வரைக்கும் ஒரு எங்களோட நட்பு தொடருது. திரும்ப நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கோடங்கி அவர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவரை மீட் பண்ணும்பொழுது அவருக்குள்ள ரொம்ப டெப்த் இருக்குன்னு பார்த்தேன். அதாவது வந்து பொதுவாக ரிவ்யூ சொல்றது இது பண்ணுறதுன்னா யாரும் நீங்கள் தானே சொன்னீங்க உண்டக்க மண்டக்க பேசுவாருன்னு சொன்னீங்க. அவர் கோச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்துங்க கொஞ்சம். இல்லை, ரொம்ப ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு பார்வை இருக்குது அவருக்கு சினிமாக்கு மேலே. அதே மாதிரி சினிமாவில் வந்து எப்போவுமே என்னென்னா சினிமா தனியாக ஒரு கிராஃப்டாக இருக்க முடியாது. சமூகத்து மேலே ஒரு பார்வை இல்லாதவங்க ஒரு கலைஞனாகவே இருக்க முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. அது வந்து கோடங்கிட்ட வந்து ரொம்ப ஆழமாகவே இருக்குது. ஒரு நல்ல சமூக பார்வை அவர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு நல்ல சிறந்த படைப்பாளியாகவும் இப்போ பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞராக அவர் வந்து பெரிய வளம் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கடைசியாக லவ் மேரேஜ் பற்றி இந்த படம் வந்து இப்போ ஃபீல் குட் மூவிஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு படத்தை சும்மா அதோடைய வேல்யூ ஆன் பேப்பர் மட்டும் ஜட்ஜ் பண்ணாமல் அந்த படத்துடைய உழைப்பு எவ்வளோ இருக்குது, அதை கதை அம்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற அந்த உண்மைத்தன்மையை பேஸ் பண்ணி தான் இப்போ படங்கள் ஜெயிக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெஸ் கிரியேட் பண்ண ஒரு விதியாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு தான் பாராட்டு. ஏன்னா வந்து இன்னும் வந்து சின்ன படங்கள் ஜெயிக்கிறதுக்கான அந்த ஒரு விண்டோவை வந்து நீங்கள் தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதே மாதிரி அந்த வகையில் லவ் மேரேஜ் வந்து எந்த விதத்திலும் ஒரு முகம் சுளிக்க வைக்காத ஒரு ரொம்ப கண்ணியமான அழகான ஒரு கலாட்டாவான குடும்ப திரைப்படமாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தலை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயோ, முக்கியமான ஒரு ஆளை சொல்லவே மறந்துட்டேன். ஆதிக் ப்ரோ, நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் நிறைய பேர்ட்டு கேள்விப்பட்டது சொல்றேன். எல்லார்கிட்டையுமே அவராக போயிட்டு வந்து அவங்களுடைய திறமையை பத்தி ரொம்ப பாராட்டி ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களை வந்து அவர் எடுத்து சொல்லுவாரு. ஸோ ரீசெண்டாக நீங்க பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கீங்க. இந்த மேடைக்கு மேலே நீங்க வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்றது நாங்கள் எங்களுடைய பெருமைக்குரிய விஷயமா நினைக்கிறோம். தொடர்ந்து நீங்க இன்னும் தமிழ் சினிமாவுடைய அந்த ஒரு வியாபார ரீதியாகவும் சரி, கலை ரீதியாகவும் சரி, எல்லா விதத்திலையுமே நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய தூணாக இன்னைக்கு இருக்கீங்க. ஸோ தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒன்ஸ் மோர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க சொல்லி நீங்கள் வலியுறுத்தலாம், குழந்தைங்களை கூட கூப்பிட்டு போகலாம். ஸோ இன்னைக்கு தான் சென்சார் முடிஞ்சு யூ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த படம் சிறந்த ஒரு படமாக இருக்கும், எல்லாருக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு வெற்றி படமாக இருக்கும்ன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த நம்பிக்கையோட உங்களுக்கு விடை சொல்லிக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு தேட்டர் ஓனர் கால் பண்ணார். ராஜா தேட்டரோட ஓனர் வந்து ராஜேஷ் அண்ணா. அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு, பிரதர் இந்த லவ் மேரேஜ் ப்ரிவியூ எதுவும் போட்டால் சொல்லுங்கள், நான் ஃபேமிலியோடு வர்றேன் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜென்ரலாக வந்து ஒரு படம் ப்ரிவியூ போடுறோன்னா அந்த தேட்டர் சைட்லேருந்து இன்வைட் பண்ணுறோன்னா ஜென்ரலாகவே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாரம் 4 படம் 5 படம் 6 படம் ரிலீஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு படத்தை பர்டிகுலராக கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை விட அவர் சொன்ன அடுத்த வார்த்தை தான் எனக்கு இன்னுமே சந்தோஷத்தை தந்துச்சு. சமீபத்தில் அவர் வந்து நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸோட நெருங்கிய நண்பர். சமீபத்தில் அப்கமிங்கில் வரக்கூடிய நல்ல படங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது லவ் மேரேஜ் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு இயக்குனர் முருகதாஸ் சார் சொன்னார் அப்படின்னார். ஒரு படம்
வர்றதுக்கு முன்னாடி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு புதுமுக இயக்குனர். இந்த பக்கம் வந்து விக்ரம் சார் பண்ணியிருக்காரு. இருந்தால் கூட ஒரு இயக்குனர் வந்து புதுமுக இயக்குனர். அதை தாண்டி ஒரு இந்திய அளவில் பேர் வாங்கின ஒரு இயக்குனர் வந்து அவருடைய நம்பிக்கை வைக்கக்கூடிய படமாக இந்த படம் சொன்னது வந்து எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து என்னென்னா அந்த குழுவில் நானும் இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தை நானும் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணேன். லவ் மேரேஜ் எங்கள் அன்னை இல்லத்துலேருந்து எங்கள் ஹீரோ என்ன மீட்டரில் இந்த படத்துக்கு என்ன மீட்டரில் நடிக்கணுமோ அதை விட ஒரு மீட்ரு கூட தாண்டாமல் அவ்வளோ அழகாக அதோட பொருந்திருக்காரு. நிறைய பேர் சொன்ன மாதிரி அந்த 90s கிட்ஸ் அத்தனை பேர் வந்து தன்னோட வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த பாய் நெக்ஸ்ட் டோர்னு கூட சொன்னாங்களா, அப்படி கூட கிடையாது, அந்த பாயாவே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் 90s கிட்ஸ் எல்லாம். ரொம்ப அழகாக ஒரு அந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸ்டார்ட் ஆகி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமாக அந்த டீமோட ஜெல்லாகி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷான்ரோல்டன் சார் சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு தமிழ்நாட்டோட ஃபில்ம் மேக்கிங் லாங்குவேஜோட இங்கே உள்ள வாழ்வியலோட கலந்து ஒரு படம் ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக ஒரு அருமையான என்டர்டெய்னராக அழகாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் யுவராஜ் பிரதர், $1 மில்லியன் யுவராஜ் பிரதர் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர், நான் வந்து அடுத்தது அவரை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு இயக்குனர். அவரோட படம் லவ் மேரேஜ் எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வார்த்தையே சொன்னார் யுவராஜ் பிரதர். எனக்கு பெரிய ஆச்சரியம், நிறைய படங்களை வெளியிட்டிருக்கோம். நிறைய படங்களை வெளியிடும் பொழுது ஒரு தயாரிப்பாளர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அதோட சம்மந்தப்பட்ட நிறைய டெக்னீஷியன் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஈவன் ஆர்டிஸ்ட் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. அதோட ஆடியோ லான்ச்சுக்கோ அதோட ப்ரொமோஷனுக்கோ நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்டுக்கு அந்த ப்ராஜெக்டில் நேரடியாக சம்மந்தப்படாத வியாபார ரீதியாக சம்மந்தப்படாத ஒரு தயாரிப்பாளர் முழுக்க அந்த படத்தை பற்றி அந்த படத்தில் உள்ள எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இந்த படம் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு இது பண்ணுறது, அதுவே வந்து அந்த டைரக்டரோட குவாலிட்டியாக நான் பார்த்தேன். இப்படி ஒரு மனுஷங்களை சம்பாதிக்க தெரிஞ்ச ஒரு இயக்குனர், ஒரு கலைஞன் வந்து ஒரு நண்பராக இருந்தால் கூட ஒரு தொடர்ச்சியாக வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பாளர் வந்து கூட நின்று இன்னைக்கு வந்து அர்ஷத் வரும்போது சொல்லிட்டு இருந்தாச்சு, ஒரு 1 hour முன்னாடி வந்துடலாம், படத்தோட ப்ரொமோஷன் பற்றி எல்லாமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் பிரதர் வந்து சொல்லிட்டு இருந்தாராம் இன்னைக்கு காலையில் வரைக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது வியாபாரமாக சம்மந்தப்படாத ஒருத்தர் வந்து இந்த பக்கம் இன்னொரு ப்ராஜெக்டோட அவ்வளோ அசோசியேட் ஆகிருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் சாகர் சாராக இருக்கட்டும், அவரும் வந்து சினிமாவில் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், எனக்கும் ரொம்ப காலத்து நண்பர். ப்ளஸ் இங்கே வந்திருந்தாங்க, இங்கே புதுமுக தயாரிப்பாளர் அண்ணன், ஒரு ரிப்போர்ட்டர் அண்ணன் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க தான் ஹீரோயின் நினச்சிட்டேன் அப்படின்னு இனிஷியலாக சொன்னாங்க. ஒரு தயாரிப்பாளர், அவங்களும் வந்து ஒரு மருத்துவராக இருந்து தயாரிப்பாளராக உள்ளே வர்றாங்க, நிறைய கனவுகளோட நிறைய விஷனோட வர்றாங்க. இந்த லவ் மேரேஜ் மாதிரியான படங்கள் வெற்றி பெறும் பொழுது இது மாதிரி நிறைய புது தயாரிப்பாளர்கள் வருவாங்க, நமக்கு ரொம்ப நல்ல கண்டென்ட் கிடைக்கும். இந்த புது தயாரிப்பாளர்கள் உள்ள வரும் பொழுது மட்டும்தான் சினிமா வந்து தொடர்ச்சியாக அதனுடைய வேகம் குறையாமல் ஆடியன்ஸுக்கு தேவையான ரசனையான படங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அமைக்கப்பட்ட ஒரு சின்ன இதில் வந்து இந்த லவ் மேரேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் உள்ள ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், ரொம்ப அருமையான காம்போ. கோடங்கி பிரதர் சொன்னார், 10 பக்கம் டயலாக் இருக்கும், அதில் வா போ அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படமாக பார்த்து, இன்னும் கோடங்கி பிரதர் படம் பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தீங்கன்னா கோடங்கி பிரதரோட கேரக்டரையே அவ்வளோ ரசிக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் சின்ன கேரக்டர் அதில் பண்ணியிருக்க, அப்பா ரோலாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஒரு சில இதை மட்டும் அப்படியே நம்ம ஹைலைட் பண்ணிடலாம் சொல்ல முடியாது. அது மாதிரி இப்போ நமக்கு வந்து நேற்றுக்கு அவார்ட் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு மோகன் ராஜா பிரதர், இது எனக்கு கிடைச்ச ஒரு வெளிச்சமாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி.
ஆக்சுவலாக என்னென்னா நிறைய ப்ரிவியூ பார்க்கும் பொழுது அந்த அந்த படத்தில் உள்ள ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண சின்ன படமாக இருக்கும். அந்த படத்தில் உள்ள பாட்டு என்னமோ பண்ணும். அந்த பாட்டு இந்த பாட்டு யார் எழுதுனா அப்படின்னு கேட்டால் மோகன் ராஜாம்பாங்க. அவரோட வெளிச்சம் வந்து அவார்டாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட வரிகள் தான் அவரோட வெளிச்சம்னு நினைக்கிறேன். அவரோட வரிகளை கேட்கும் பொழுது இது யாரோட பாட்டு அப்படின்னு கேட்க தோணும். அது அவர் எழுதுறதுல நிறைய பாடல்கள் வந்து சாண்ட்ரோல்டன் சாரோட மிகப்பெரிய வெற்றி எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அவர் எந்தளவு டெடிக்கேஷன்னா, நான் ஒரு ஃபிலிம் ப்ரிவ்யூ பார்க்க போயிருக்கேன். அதில் வந்து தயாரிப்பாளர் எல்லாருமே கூட இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து வெளியாள் ஒருத்தர் ப்ரிவ்யூ பார்க்க வர்றாரு அப்படின்னோடனே ப்ரிவ்யூ அந்த மிக்சிங் ரூமில் உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் ப்ரே பண்ணிவிட்டு படம் பார்க்க சொன்னார். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு டெக்னீஷியன் எப்படி ஒரு படத்தோட இந்த அளவு ஜெல்லாக முடியும் அப்படின்னு. அது அப்போ மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அதோட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் அந்த படத்தோட வெற்றிக்காக அவர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் சம்மந்தப்பட்ட படங்களுக்கு அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு உணர்வை கொடுக்குறாரு. அது வந்து அவருடைய பாடலில் வருது, அந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது மாதிரி ஒரு டீமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான டீம். நமக்கு தெரியும் விக்ரம் பிரபு சார், அவங்க ஃபேமிலி சொன்னாலே தெரிஞ்சிடும். அது அவர் வந்தாருனாலே ஒரு வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வந்துடும். அவங்க ஃபேமிலியை சொன்னாலே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். இந்த லவ் மேரேஜ் ஒட்டுமொத்தமாக இப்படி நிறைய சிறப்பம்சங்களை சேர்த்துக்கிட்டு நம்ம 27th வருது. நிச்சயமாக ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த நேரத்தில் மிகப்பெரிய வெற்றியை தந்துட்டு நம்ம ஆதிக் சார் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதுக்கு வந்து மிக அருமையாக பிஆர் பண்ண யுவராஜ் பிரதர், வேறு யாரும் நிறையா விட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி.